ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி, ஃபவுண்டர் ஆஃப் லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ். பொதுவாகவே நம்ம கேர்ள்ஸ்க்கு இருக்கிற காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து பீரியட்ஸ் தாங்க. இந்த பீரியட்ஸ் அப்போ வந்து நமக்கு வர பீரியட்ஸ் கிராம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேட்ஸ்னால வரக்கூடிய இச்சிங், ரேஷஸ், இந்த இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கடந்து ஃபேஸ் பண்ணி இந்த 3 டேஸ் வந்து கடந்து வரதே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த நமக்கு வந்து இந்த இச்சிங், ரேஷஸ், இரிட்டேஷன்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுற எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேட்ஸ்னால நமக்கு என்னென்ன இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு தெரியுங்களா? யூட்ரஸ் கேன்சர், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பிசிஓடி, அதனால் பிசிஓடினால வர ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேட்ஸ்னால தாங்க வருது. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் என்ன? நம்ம வந்து பிளாஸ்டிக் பேட்ஸ்லேருந்து ஆர்கானிக் பேட்ஸ்க்கு மாறுறது தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். நம்ம லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ் வந்து சில்கி சாஃப்ட், அல்ட்ரா தின். நம்ம பேட் வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து நல்லா தின்னாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஒரு ரேஷஸ், இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த பேடில். ஸோ ஃபுல்லாகவே பியூர் காட்டன் ஃபைபர்னால மேட் பண்ண சானிட்டரி நாப்கின்ஸ் இது. உள்ள அப்சார்ப்ஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து பிளான் பேஸ்டு ஜெல். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸும் வராது, இன்டர்னல் ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த பேடில் வந்து ஏர்லைட் பேப்பர் இருக்கிறதுனால ப்ரீத்தபிளாகவும் இருக்கும், நம்மளை ட்ரையாகவும் ஃபீலாக வச்சுக்கும். பீரியட்ஸ் அப்போ வந்து நமக்கு அந்த வெட் ஃபீலிங் இல்லாமல் உள்ள ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும் போது, ஸ்வெட் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த இரிட்டேஷன் ஃபீலிங் வருது, ரேஷஸ்லாம் வருது. ஸோ இது சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஏர்லைட் பேப்பர்னால வந்து நமக்கு நம்மளை ட்ரையாகவும் ஃபீலிங்காக வச்சுக்கும், ப்ரீத்தபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஆகும், நம்ம இன்டர்னல் ப்ராப்ளமும் எதுவும் இருக்காது, எக்ஸ்டர்னலாகவும் நம்ம சூப்பர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நம்ம இந்த லிவா ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ்க்கும் இந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர பிளாஸ்டிக் பேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்சார்ப்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சிரஞ்சில் 50 ml வாட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ்க்கும் இந்த லிவா ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து நான் 2 சிரஞ்சிலுமே 50 ml வாட்டர் எடுத்துருக்கிறேன். அப்சார்ப்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அகைன் ஒரு 50 ml வந்து 2 பேட்லேயுமே போடுறேன். அகைன் 50 ml லிவா பேடில் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம 2 பேட்லேயுமே வந்து 100 ml வந்து வாட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதோட அப்சார்ப்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் பேடில் அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட பாதி தண்ணி வெளியே தான் இருக்குது. தெரியுதுங்களா? என் கையில் எவ்வளோ தண்ணி வருது, வாட்டர் ட்ராப் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போட்ட பாதி தண்ணி வந்து ஃபுல்லாகவே லீக் ஆகி வெளியே தான் இருக்குது. டிஷ்யூ இப்போ நம்ம வந்து
லிவா நான் இந்த கையில் காமிக்கிறேன், இந்த கை ட்ரையாக இருக்குது, ஸோ இந்த ஹேண்டில் காமிக்கிறேன் நான். ஒரு ட்ராப் தண்ணி கூட லிவா பேடில் வந்து இல்லை. ஸோ சேம் 100 ml தான் நான் இந்த பேட்லேயும் போட்டேன், இந்த பேட்லேயும் போட்டேன், ஒரே ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லை. ஸோ ஒரு ட்ராப் வாட்டர் கூட லீக் ஆகலை. ஓகேங்களா? ரெண்டு பேடோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, இதில் எவ்வளோ, ஒரே ஒரு ட்ராப் கூட இல்லை. ஸோ இதில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு வந்து இது பார்த்தாலே தெரியும். நம்ம 100 ml வாட்டர் வந்து இது கெப்பாசிட்டி இந்த ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம பிளட்டோட டென்சிட்டி வந்து வாட்டரை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம 50 ml வரைக்கும் நம்ம பிளட் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது நம்ம 12 to 14 hours தாராளமாக இந்த பேடை வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஆன்டி பாக்டீரியல் பேட். நம்ம இந்த மாதிரி ரெகுலர் பிளாஸ்டிக் பேட்ஸ் வந்து நம்ம 5 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் ஹைஜின் சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து பேடோட நம்மளோட பிளட் வந்து பாக்டீரியாவாக மாறிடும். ஸோ 5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம இது பண்ணுனா நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பட் இந்த பேட் வந்து ஆன்டி பாக்டீரியல். ஸோ நம்ம 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலுமே நான் நல்ல ஹோல்டிங் கெப்பாசிட்டி, லாக்கிங் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம பேட் வந்து பாக்டீரியாவாகவும் மாறாது, நமக்கு எந்த விதமான இன்டர்னல் ப்ராப்ளமும் வராது, எக்ஸ்டர்னல் ப்ராப்ளமும் வராது. ஓகே, நம்ம லிவா அயனைஸ்டு சானிட்டரி பேடில் நம்ம இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுதான் வந்து அயனைஸ்டு ஸ்ட்ரிப். இந்த அயனைஸ் ஸ்ட்ரிப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆனயான்ஸ், நானோ மேக்னெட்டிக், ஃபேர் ஐஆர், கைட்டின், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிகாஸ் அதுலேருந்து வர நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நம்ம உடம்புல பீரியட்ஸ் அப்போ வர நெகட்டிவ் அயான்ஸ் அது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பீரியட்ஸ் கிராம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பாக்டீரியாவை வந்து ஆன்டி பாக்டீரியாவில் ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம பிளட்டை வந்து பாக்டீரியாவாக மாறாமல் பார்த்துக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்க லேயர்ஸ் ஃபஸ்ட் நான் இதில் இருக்க பிளாஸ்டிக் பேடோட இது காமிக்கிறேன். இந்த கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஸ்டிக் ஆச்சுன்னா நமக்கு அந்த நம்ம இன்னர் வேரில் இந்த கம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டோம். ஸோ அந்த கம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எகெயின் நம்ம அந்த பேண்டீஸை யூஸ் பண்ணும்போது அதுவுமே கூட இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். நமக்கு இந்த கம்னாலேயுமே இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்கள். நான் போட்ட 75% வாட்டர் வந்து வெளியே வந்துடுச்சு. பிளாஸ்டிக் லேயர் நம்ம சவுண்ட்லேயே தெரியும் அந்த பிளாஸ்டிக்கோட. ஆக்சுவலாக அது பிக்கவே முடியல, பிளாஸ்டிக் அந்த எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது, கிளிக்கவே முடியல. இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க இல்லையா? காட்டன் எங்கேயாவது எக்ஸ்பேண்ட் ஆகுமா? பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்னால தான் நமக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். கிளிக்கவே முடியல, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகுது. எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள், ரப்பர் மாதிரி எலாஸ்டிக் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது வந்து காட்டனே கிடையாது, கிழிக்கவே முடியல. ஃபுல்லாக செகண்ட் லேயருமே பிளாஸ்டிக் தான். இது மேலே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிரிண்ட். ஆக்சுவலாக அது வந்து அப்சார்ப்ஷனுக்காக அவங்க வேறு எதுவும் அப்சார்ப்ஷன் இது வந்து இல்லை ஹோல்ட் பண்ணும், லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக பிரிண்ட் தான் அது. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்சார்ப்ஷனுக்காக யூஸ் பண்ணுற சிலிக்கான் ஜெல். இதுதாங்க நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணமே இந்த சிலிக்கான் ஜெல் தான். என் கையில் எப்படி இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இந்த சிலிக்கான் ஜெல் வந்து இந்த உடம்புக்குள்ளே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த சிலிக்கான் ஜெல்னால தான் நம்ம அவ்வளோ
கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம பிசிஓடி, ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ காரணமே நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ்னால தான். அடுத்த இது வந்து பாருங்க, பியூர் பாலித்தீன். இங்கே ஃபுல்லாக இது வந்து எப்படி ப்ரீத்தபிளாக இருக்கும், எப்படி ப்ரீத் பண்ணும், இந்த சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி ஒரு பேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பாலித்தீன் கவர் நம்ம சும்மா ஒரு வெஜிடபிள்ஸ் கேரி பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இந்த பாலித்தீனை, இந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு இருந்தால் அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், எவ்வளோ இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம எல்லாரும் வந்து இந்த ரேட் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாம் பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆர்கானிக் பேட்ஸ்க்கு செலவு பண்ணி நம்ம ஹெல்த்தியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பேட்ஸை வந்து நான் உங்களுக்கு லேயர் பிரித்து காமிச்சேன். இப்போ நம்ம லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ் வந்து இப்போ காமிக்கிறேன். பிரிக்கும் போதே பாருங்கள் அந்த காட்டன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? காட்டன் தான் பஞ்சு எப்படி வருது பாருங்கள். இதில் இருக்க ப்ரீத்தபிள் போர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ப்ரீத்தபிள் போர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டி குட்டி போர்ஸ் வந்து அது ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து பாக்டீரியாவாக மாறாது, ஏர் ப்ரீத்தபிளாக இருக்கும் நமக்கு இந்த பேட். ஃபர்ஸ்ட் லேயர் இது வந்து ஆனியான் சிப்பு. காட்டன் அது நம்ம பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த இது எவ்வளோ அதுவும் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். நம்ம 100 ml வாட்டர் போட்டோம். இதில் இந்த காட்டனில் ஏதாவது எனக்கு தண்ணி கையில் ஓட்டுதா, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட் பிக்கிற ஃபீல் தான் இருக்குது எனக்கு. அவ்வளோ ட்ரையாக இருக்குது இந்த காட்டன் வந்து. இதில் இருக்க போர்ஸ் இது இவ்வளோ இதாக இவ்வளோ தூள் தூளாக பிக்க இவ்வளோ ஈஸியாக டேர் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ பியூர் காட்டன் ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து இதுதான் அயனைஸ்டு ஸ்ட்ரிப். இதில் தான் வந்து அயனைஸ்டு ஸ்ட்ரிப். இதில் தான் வந்து ஆனையான், நானோ மேக்னெட்டிக், ஃபேர் ஐஆர், கைட்டின், இது எல்லா டெக்னாலஜியும் வந்து இந்த சிப்பில் தான் இருக்குது. இதுதான் நம்ம பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளை பீரியட்ஸ் கிராம்ஸ்லேருந்து வந்து ரெடியூஸ் பண்ணும். Again one cotton layer. ஆக்சுவலாக 2 layers ஆஃப் காட்டன். அது ஒரு லேயர் வந்து மேலே பார்த்தோம் ஏர்லைட் பேப்பர், இது காட்டன். இது வந்து செகண்ட். ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லேயர்லேருந்து லாஸ்ட் லேயர் வரைக்கும் காட்டன் தாங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம உடம்புக்கு பாதிப்புக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இதில் கிடையாது. பியூர் ஆர்கானிக் பயோடிகிரேடபிள் பேட்ஸ். இதுதான் இந்த யூஸ் பண்ணியிருக்கிற பிளான்ட் பேஸ்டு ஜெல். ஸோ இந்த சிலிக்கான் ஜெல் நம்ம கையில் எப்படி பால் மாதிரி ஒட்டுச்சு, இது வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். பிளான்ட் பேஸ்டு ஜெல் என் கையில் ஒட்டவும் இல்லை, பல்ப் மாதிரி இருக்குது. நம்ம ஒரிஜினல் பிளான்ட் பேஸ்டு பல்ப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இதை ஃபீல் பண்ண முடியுது. அகெயின் அனதர் காட்டன் லேயர். இதில் இருக்க 7 லேயர்ஸுமே வந்து பியூர் சர்ஜிக்கல் காட்டன் தான். Last layer, this is also cotton. No plastics, no toxins, no chemicals used, fragrance எதுவுமே கிடையாது. பியூர் ஆர்கானிக் காட்டன். இந்த கடைசி பேப்பர் வந்து இந்த நம்ம பேண்டிஸ் கூட ஸ்டிக் பண்ணுறோம் இல்லையா, அது நான் அதில் உங்களுக்கு தெரியும் அந்த பிளாஸ்டிக் பேட்டில் நான் உங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் வந்துச்சு. இது கூட இது எவ்வளோ ஈஸியாக கிழியுது பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக டயர் பண்ண முடியுது. ஸோ இதில் எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது.
எல்லாமே வந்து ஆர்கானிக் பயோடிகிரேடபிள், நம்ம மண்ணில் போட்டாலும் மக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ மண்ணில் போட்டு மக்குது அப்படின்னாலே நம்ம அது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து 2 பேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்சார்ப்ஷன் காமிச்சிட்டேன். அயனைஸ்டு பேட் வந்து ட்ரை பேட் காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸில் 2 வேரியன்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து அயனைஸ்டு, அதான் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அயனைஸ்டு ஸ்ட்ரிப் வந்து அதில் இருக்கும். இதில் வந்து இன்னொன்று வந்து ஆர்கானிக். இதில் என்னென்னா அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த அயனைஸ்டு ஸ்ட்ரிப் இருக்காது, பியூர் காட்டன் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ட்ரை பேட் மட்டும் வந்து பிரித்து காமிக்கிறேன். அப்சார்ப்ஷன் லெவல் வந்து 2 பேடுமே சேம் தான். உங்களுக்கு வந்து இது ட்ரையாக வந்து ஒரு பேடை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லேயர்ஸ் வந்து ட்ரை பேடு கிழிச்சு காமிக்கிறேன். இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் பேடு. இதில் வந்து 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல். ஆக்சுவலாக நம்மளோட எல்லா பேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டபுள் லாக்கிங் சிஸ்டம். இங்கேயும் ஸ்டிக் பண்ணலாம், இங்கேயும் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நம்ம பேட் வந்து நம்ம எவ்வளோ நடந்தாலும் டான்ஸு மூமெண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பேட் வந்து மூவ் ஆகாது. ஸோ நம்ம அப்படியே வந்து நகராமல் அப்படியே இருக்கும். இதில் வந்து லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரிப்பும் இருக்குது. அயனைஸ்டு பேட்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து லீக் ஆகி நமக்கு நிறைய நம்ம இந்த பிளாஸ்டிக் பேட்ஸில் யூஸ் பண்ணிருக்கோம். லீக் ஆகி விங்ஸ் எல்லாம் ஆகிட்டு, ஸோ நம்ம இன்னர்ஸ் நம்ம ட்ரெஸ்லாம் நிறைய வீணாக போயிருக்கும். அது மாதிரி இல்லாமல் பேட் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். லீக் ஆகி விங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த லீக்கேஜ் ஸ்ட்ரிப் இது வந்து லீக்கேஜ் ஸ்ட்ரிப். அகெயின் ஃபர்ஸ்ட் லேயர் 2 பேடுமே மேட் ஆஃப் பியூர் காட்டன் தான். அந்த காட்டன் வந்து நான் இப்போ இந்த பேடில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். காட்டன் எவ்வளோ ஈஸியாக கிழிக்க முடியுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பிளாஸ்டிக்ல இப்படி நூல் மாதிரி வருமா? பஞ்சு தான் இப்படி தெரியும். பஞ்சு தான், ஃபுல்லாகவே பஞ்சு தான். காட்டன், பியூர் காட்டன். அகெயின் செகண்ட் லேயர் ப்ரெஸ்டு காட்டன். காட்டனால் செய்யப்பட்ட ஒரு இதுலேருந்து காட்டன் பறக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அந்த பஞ்சு வந்து அவ்வளோ இதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காட்டன் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு. தேர்ட் லேயர் உங்களுக்கு காட்டன் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காட்டன் பால்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஃபுல்லாகவே காட்டன் தான். காட்டன், இந்த காட்டன் டஸ்ட், இந்த காட்டன் பறக்கிறது உங்களுக்கு தெரியும். காட்டன் தெரியுதுங்களா? டோட்டல் 6 லேயர்ஸுமே நம்மளது காட்டன் தான். எந்த ஒரு இதுவுமே இல்லை, பியூர் ஆர்கானிக் பேட். ஃபுல்லாகவே காட்டன். அயனைஸ்டு பேடும் ட்ரையாக பார்த்துருந்தா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆட் ஆன் வந்து அந்த அயனைஸ்டு ஸ்ட்ரிப் தான். கடைசி லேயர் வந்து நான் கடைசி லேயர் இதுவுமே வந்து ஈஸியாக டேர் பண்ணக்கூடிய இதுதான், பிளாஸ்டிக் கிடையாது. இதுவுமே ஏர்லைட் பேப்பர் தான். இந்த காட்டன் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து பியூர் காட்டன். ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நார்த் இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே, நம்ம தமிழ்நாடு, கேரளா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெகுலர் பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணி அரிப்பு, அந்த ரேஷஸ்லாம் வந்து எனக்கு புண்ணாகி ரத்தம்லாம் வந்து நான் ரொம்ப வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போக முடியாமல் நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். எனக்கு அதுலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கு உங்கள் பேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அந்த நிமிஷம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே ப்ராடக்டோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் என்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமரும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தான்.
இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி, எனர்ஜி மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் நெறைய இது ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லாரையுமே வந்து பிளாஸ்டிக் பேட்ஸ்லேருந்து ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ்க்கு வந்து எல்லாருமே மாறணும். ஒரு நல்ல விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து எனக்கு அவங்க குடுத்த டெஸ்டிமோனியல்ஸ்லேருந்து வந்து ரொம்ப ஆ பூஸ்டப்பா இருந்துச்சு. ஸோ சேஞ்ச் ஃப்ரம் பிளாஸ்டிக் பேட்ஸ் டூ லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ். தேங்க் யூ.